இருக்கிறேன். ஞானவான்கள் உட்கார்ந்து கொஞ்சம் கேட்டுட்டே இருக்காங்க. இவர்களுக்கே பிறக்கிற நேரம் தெரியும், இறப்பு நேரம் தெரியுமா? தெரிஞ்சா நம்ம பேசிட்டு போமா. அப்புறம் வந்து உங்கள்ட்ட கேட்பேன், என்ன மயில நல்லா இருக்கியா, எப்போ போற, நான் 2 நாள் கழிச்சுட்டாப்பா, உங்களுக்கு அடுத்த மாதம் நான் எவ்வளோயா அப்படி பேசிக்கிட்டு போக முடியுமா? சொல்ல முடியுமா? ஆமா ஆமா, எதிர்காலத்தை கணிச்சிட்டு ராமசாமி 6 மாதம் கழிச்சா, அந்த ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமசாமிக்கு 6 மாதம் கழிச்சா யார் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நிம்மதியா 2 எழுத்துக்கு அவ்வளவு மகத்துவம் முடியா. அது எதிர்காலம் எப்ப தெரியுமா? ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 9வது மாதம் தான் அதுக்கு தெரிய வரணும் எதிர்காலம். ஆமா, ஒரு குழந்தை பிறகு எத்தனை மாசம்? எனக்கு சந்தேகம், குழந்தை பிறகு 10 மாசம். ஆமா, ஆனா 12 மாதம் கழிச்சுல பிறந்தவங்க கொண்டாடுறாங்க. அது எப்படி வயசு 1 வருஷம்னா 12 மாதம் வச்சாங்கல்ல, அதனாலதான். அது எப்படியா தொடங்குற 10 மாசத்துல பிறகுதுல்ல, அப்புறம் 12 மாசம் கழிச்சு எப்படி கொண்டாடுறாங்க? என்ன கணக்குன்னா எல்லா குழந்தையும் 12 மாதம் தான். எப்படி 10 மாசம் தாய் சுமக்கிறா, அது அப்பா 2 மாதம் சுமக்கணும். யார் மகன் கேட்டா இன்னொரு மகன் சொல்லணும்ல. அப்பா வேற எங்க வருதா, அப்பா அவர் 2 மாதம் சுமக்கணும், அம்மா 10 மாதம் சுமக்கணும், மொத்தம் 12 மாசம். பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற 5 வகை நாதம். நாதம்னா விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகும், புகுந்த 3ஆவது நாள் தைலமா இருக்கும், 7வது நாள் மலர்ந்திருக்கும், 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகும், 6வது மாதம் ஜீவன் உண்டாகும், 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும், 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். இங்கதான் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலையும் கண்டார்கள். இப்ப 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு. அவனுக்கு தெரியும் போன ஜென்மத்துல எப்படி 6வது மாசம் உயிர் வந்தோடனே 7வது மாசம் வளகாப்பு நடத்துறோம். ஏன் வளகாப்பு நடத்துறோம்னா குழந்தைக்கு நினைவாற்றல் வந்த உடனே தாயை கவனிச்சிடும். தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் அழுதா புள்ள அழுகும். அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தை நான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் தாயை போல புள்ள நூலை போல சேலை. தாய் நினைச்சா கருவில் இருக்கிற குழந்தைய சுத்தமா அழகா வளர்க்கலாம். நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லா சிரிக்கணும், நல்ல வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், கோயில்களுக்கு போகணும். காலையில 9 மணிக்கு வயசு தள்ளிக்கிட்டு போறேன். அப்படியே சொல்லி காட்டுறேன் வீட்டுலயே எந்திரியா 6-7 மாசத்துல நல்ல விஷயம் கேட்கணும்ல. ஆமா, எங்க கேட்கறது? எங்க கேட்கறது? இப்படியே ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டு போது அதுல பேசுற விஷயம் அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். அவளுக்கு கல்யாணம் நடந்துருமா? அவளுக்கு விஷயம் வச்சு இன்னைக்கு இதுதான் நல்ல விஷயமா நடக்குது. உளவியல் ரீதியா அதெல்லாம் தப்பு. விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சில விஷயங்களை சொல்றாங்க. நம்ம மனசு ஏற்கம் இருக்குது, சரியான ஆய்வு பண்ணணும்ல, நல்ல சிந்தனை வேணும்ல. இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்காமலே இருப்பதனுடைய விளைவு. அதனாலதான் அந்த குழந்தைகளை நல்ல விதமா பிறக்கிறதுக்கு இது ஒரு காரணம். வளைகாப்பு ஏன் கொண்டாடுறோம்? அந்த பொண்ணை மகிழ்ச்சியாக்கி சந்தனம் பூசி மங்களம் சூட்டி புத்தாடை உடுத்தி அதுக்கு நிறைய இனிப்பு பலகாரங்களை கொடுத்து கை நிறைய சந்தனம் வளையல போட்டு அது கலகலகலான்னு சத்தம் கேட்கிறவங்க குழந்தை கேட்கும். ஓ, இப்ப நம்ம தான் அதை செய்யறோம். அயல்நாட்டுக்காரன் வளைகாப்பா நடத்துறேன், அங்கே எப்படி ஒரு மாதிரி கேட்பேன். அங்க என்ன தெரியுமா, வளையல் சத்தத்துக்கு ஈடான ஒரு சத்தம் இருக்கு, டால்பின் மீன். டால்பின் மீன் வளர்க்குறாங்கல்ல, கர்ப்பத்திரியில் அங்க கூட்டி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. வளையல் போலவே அந்த டால்பின் சத்தம் கொடுக்கும். அந்த வளையல் சத்தத்தை அந்த தாய் கேட்டா அந்த பிள்ளைக்கு போய் சேருதியா? சும்மா இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. சரி, பொம்பளை வயசு வந்துருச்சுன்னு சொல்லி வேலை பண்றாங்க, ஆம்பளைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பெண்ணுக்கு ஏன் அந்த போக்கு வந்து தெரியுமா? அது வேற கதையாது. இந்திரனுக்கு கொடுத்த சாபம். மதுரையிலே விருத்தாசுரனை கொன்றதுனாலே பிரம்மகத்தி தோஷம் முடிச்சு அவனுக்கு சாபம் போக்க கடம்பவனேஸ்வரர் என்ற சொக்கநாதரை கும்பிட வந்து அதுக்கப்புறம் அந்த தன்மையை வைசாசங்களாகிய 4 தன்மையா பிரிச்சு கொடுத்தாங்க. மண்ணுக்கு, பெண்ணுக்கு, நீருக்கு, மரத்துக்கு. அதனாலதான் பெண்ணுக்கு இந்த உதர போக்கு இருக்கு. அங்க இருந்து ஆம்பளை இருக்கு அந்த கணக்கு கிடையாது. வேற விதம் இப்ப கூட மாசம் 1000 ரூபாய் பொம்பளை இருக்காது. அதை ஊர்ல 2 கிழவி தப்பா சரி, மாசம் 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்க முடிச்சு ஒரு கிழவி. இன்னொரு கிழவி தெரிச்சு உனக்கு நாச்சும் உங்க இளவு இருக்கிறாரு, எங்க இளவை தெரிச்சு ஏழை இருக்காரு, இனியத்துக்கு நான் மாசம் காசுக்கு அடித்தளம் போடுறேன் பாரு. காசு வாங்கணும் இப்படி எல்லாமா நான் ஒழுங்கா சொல்லி கேட்டு ஒழுங்கா தலைவருக்கு நல்ல சிந்தனையா.